நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த கோரி ஜனநாயக ரீதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணி மாநில தலைவர் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஒன்றியத்தில் உள்ள மாத்தூர் தொட்டி பாலம் சுற்றுலா தளமாக உள்ளது. இங்கு அரசு அனுமதியின்றி சர்ச் கட்டப்பட்டுள்ளது. அனுமதியின்றி கட்டப்பட்ட இந்த சர்ச்சை அகற்ற வேண்டும் என உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததில் அனுமதியின்றி கட்டப்பட்ட சர்ச்சை முழுவதுமாக இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் அரசாங்கம் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாமல் ஆக்கிரமிப்பை அகற்றாமல் இருந்து வருகிறது. இதனை கண்டித்து இந்து முன்னணி சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இறுதியாக கடந்த 12 ஜூலை 2026 இந்து முன்னணி மாநில தலைவர் அவர்களின் தலைமையில் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அமைதியாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படவில்லை. அத்துடன் அந்த நேரத்தில் அங்கு வந்த ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களுக்கு இந்து முன்னணி தன்னார்வலர்கள் வழிவிட்டு ஒழுங்கு நடைமுறைகளை பின்பற்றி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் திருவட்டார் காவல் நிலைய ஆய்வாளர் அவர்கள் அமைதியாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மாநில தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தனது கருத்தை பொதுமக்கள் மத்தியில் பரப்புவதற்கு அடிப்படை உரிமை வழங்கியுள்ள நிலையில் அதன்படி ஜனநாயக ரீதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை வழக்கு பதிவு செய்தது கண்டனத்துக்குரியது. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் ஜனநாயக ரீதியாக மக்கள் பிரச்சனைகளுக்காகவும் நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்த கோரியும் நடத்தப்பட்ட போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டவர்கள் மீது பொய்யான வழக்குகளை பதிவு செய்து அடக்குமுறையை கையாண்டது. அதே போன்று தற்போதைய தாவேக அரசும் ஜனநாயக ரீதியில் அமைதியாக போராடிய இந்து முன்னணி மாநில தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் மீது பொய்யான வழக்குகளை பதிவு செய்துள்ளது கண்டனத்துக்குரியது. உடனடியாக தமிழக அரசு இந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும் என இந்து முன்னணி கேட்டுக்கொள்கிறது.